நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலேயும் ஆண்டவர் தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் 1 புஸ்தகம் 29 அதிகாரம் 11 வசனம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யம் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறேன். நேற்று காலை ஆராதனையிலே 3 பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்யும்படி கொண்டு வந்தார்கள். இந்த பிள்ளைகளை அவர்கள் கொண்டு வந்து கர்த்தருக்காக கொண்டு வந்த போது என்னுடைய மனதிலே கர்த்தர் கொடுத்த காரியம் என்னவென்றால், பெற்றோரை ஆண்டவர் தருகிறார். வேதம் நமக்கு சொல்கிறது, புத்தி உள்ள மனைவி கர்த்தர் அருளியவு, புத்தி உள்ள புருஷனும் கர்த்தர் அருளியவு, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆகவே அப்படி அந்த குழந்தைகளை கொண்டு வந்த போது பெற்றோருக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிறு குழந்தையாக இருந்த பொழுது யோசேப்பும் மரியாளும் கொண்டு வந்த பொழுது சிமியோன் அந்த குழந்தையை எடுத்து பார்த்து, அந்த பிள்ளையின் மேல் கர்த்தருடைய சித்தம் எல்லா ஜாதிகளுக்கு உம்முடைய ரட்சணை விளங்கும்படியாக, ஒரு ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற நட்சத்திரமாக உம்முடைய ஜனத்திற்கு ஆண்டவரை மகிமையாக இந்த பிள்ளையை தந்தீரே என்று சொல்லி அன்றைக்கு சிமியோன் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தார். இதே மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளையும் எடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த பிரதிஷ்டை ஆராதனையிலே நான் பெற்றோருக்கு சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், பெற்றோரே, ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளைகளை தந்துக்கிறாரு. இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்குரிய ஞானம், கிருபை எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். ஆனால் அதே வேளையிலே நீங்கள் மனதிலே வைக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், this is not your property, this is God's property. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நான் எனக்கு உரியவன் அல்ல, நான் என் நேசருக்கு உரியவன், நான் என் ஆண்டவருக்கு உரியவன். ஏனென்றால் அவர்தான் என்னை உண்டாக்கினார், அவர்தான் என்னை சிருஷ்டித்தார். இப்போது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உண்டாக்கினவருமாகிய கர்த்தர் உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் என்று சொன்னாரே. ஆகவே இந்த நிகழ்ச்சியிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நான் எனக்கு உரியவன் அல்ல, நான் என் ஆண்டவருக்கு உரியவன். ஏனென்றால் அவர்தான் என்னுடைய சிருஷ்டிகர். He is my boss, He is my father. ஆகவே தான் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே, காட்டில் உட்கார்ந்து ஆடுகளை கவனிச்சிருந்தேன். அந்த காட்டில் இருந்தப்போ என்னை நாட்டுக்கு கொண்டு வந்து என்னை ரட்சித்து என்னை அபிஷேகம் பண்ணி என்னை உயர்ந்த அந்தஸ்தில் இன்றைக்கு ராஜாவை வச்சுருக்கீங்களே. இதெல்லாம் நீங்கள் தந்தது, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், எல்லாவற்றுக்கும் காரணம் நீங்கள் தான். ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது, உம்மிடத்தில் வாங்கினேன், அதை உமக்கே கொடுக்கிறேன்னு சொன்னார். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் சொல்ல வந்த காரியம் என்னவென்றால், எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரன் நீங்கள் தான். எல்லாம் உம்மாலே வந்தது, எல்லாம் உமக்குரியது, எனக்குரியது ஒன்றல்ல. நான் என்னுடையவன் அல்ல, நான் உம்முடையவன். ஆகவே என்னை நீங்கள் நடத்துங்க, என்னை நீங்கள் உடுத்துங்க, என்னை நீங்கள் போஷிங்க. என் வாழ்வுக்கு நீங்கள் தான் சொந்தக்காரர், எனக்கு உரிமையாளர் நீங்கள் தான் ஆண்டவரே. ஆண்டவரை எப்போதும் உண்மை அறிகிற அறிவிலே வளர பெருக உமக்காக வாழ எனக்கு உதவி செய்யன்னு கேட்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த செய்தியை அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், எல்லாம் உம்முடையது. May God bless you. நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே.